அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி பலன்கள் 12 ராசிகளுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மீன ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்றத இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ அந்த மீனராசி அப்படின்னு நம்ம சொல்லிச்சு இது இந்த பகுதியை ரெண்டு பார்ட்டாக நம்ம பிரித்து பார்க்கலாம். மீனராசி, இந்த மீனராசிக்கு இப்போ பார்த்தா ஜென்ம சனி ஆரம்பிக்க போகுது இந்த ஆண்டு. இதுவரை பார்த்தா அவங்களுக்கு விரைய சனியில் இருந்திருக்கும் கடந்த 2.5 ஆண்டு காலமாக. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த மீனராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி அப்போது சனி பெயர்ச்சி கும்பராசியிலேருந்த சனி பகவான் மீன ராசிக்கு சொந்த வீட்டிலேருந்து நட்பு வீடான மீனராசி குரு பகவானோட வீட்டில் சனி பகவான் பயிற்சியாக நடக்க இருக்குது. ஸோ அப்படி சனி பகவான் இந்த குரு பகவானோட வீட்டில் வர்றதுனாலும் இது காலபுருஷ 12ஆம் வீடாகணும். இந்த மீனராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதை பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கச்சு மீனராசிக்கு பார்த்து ஜென்ம சனி அப்படின்றப்போ இதை நம்ம 3 விதமாக பிரித்து பார்க்கணும். 3 கட்டங்களாக பிரித்து பார்க்கணும். அதாவது ஃபஸ்ட்டு 25 பிறக்கும்போது பிறப்பு வயதுலேருந்து 1லேருந்து ஒரு 27 வயதுக்குள்ளே இருப்பவருக்கு ஒரு மாதிரியும், 28லேருந்து 55 வயது உள்ளவருக்கு ஒரு மாதிரியும், 55 மேல் இருப்பவர்களுக்கு ஒரு மாதிரியும் இந்த பலன்கள் மாறுபடும். சரிங்களா? இன்றைக்கி பொதுவாக இந்த மீனராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற பலன்களை இன்றைக்கி இந்த பகுதியில் பார்த்துருவோம். அடுத்த பகுதியில் இதனை விரிவை அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த மீனராசி இப்போ சனி பயிற்சி ஆனது இந்த மார்ச் மாதம் தொடங்குதுன்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாத இந்த சனி பகவான் பார்த்தோம் அப்படின்னா மீனராசிக்குள்ளே வந்தாலும் ஒரு 2 மாதங்கள்ல இப்போ மார்ச் மாதம், ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதம் கழிச்சு ஜூலை மாதத்தில் திரும்பி வக்ரம் ஆகிடுறார். ஸோ வக்ரமாகி பின்னோக்கி போயிடுறார். ஸோ அப்படி போச்சா கொஞ்சம் அந்த சமயம் கொஞ்சம் இவங்களுக்கு விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அது அந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 25, 28 தேதி வரை இவர் வக்ர நிலையில் இருக்கிறார். அதுக்கப்புறம் திரும்பி வக்ரகதி அடைந்து மீனராசி திரும்பி வருவார். ஸோ அப்படி வரைச்சா அதுக்கப்புறம் தான் இவங்க பலன்கள் அப்படின்றது இவங்களுக்கு ஊர்ஜிதமாக இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அது மட்டும் இல்லாத இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது சனி பகவான் இந்த வீட்டில் வந்தாலும் இந்த ராசியில் சனி பகவானோட நட்சத்திரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாத சனி பகவான் அவதரித்த நட்சத்திரமாக இந்த மீனராசியில் இருக்குது. ஏதாவது சனி பகவானோட நட்சத்திரம் அப்படின்னு உத்திரட்டாதி நட்சத்திரம், அதுக்கு அடுத்தபடியாக ரேவதி நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் அவதரித்தது ரேவதி நட்சத்திரம் தான். ஸோ அப்போது இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் இது குரு பகவானோட வீடாக இருந்தாலும் இது அவர் சனி பகவானும் பிறந்த வீடுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அவருடைய பிறந்த நட்சத்திரம் இந்த இதில். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாத இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா கடந்த 2.5 ஆண்டு காலமாக விரயச்சனை நிறைய விரயங்கள் இவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ மெயினாக பார்த்தோம் அப்படின்னா உடல் நலத்தில் பல குறைபாடுகள் நிறைய இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாத மன உளைச்சல்கள் நிறைய இருந்திருக்கும். எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் தடைகள் தாமதங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். வேலையில் செய்திருப்பாங்க, பட் அதுக்கேற்ற பலன் கிடச்சிருக்காது. அது மட்டும் இல்லாத வேலையில் இவங்களுடைய இது பளு சுமை அதிகமாக இருக்கும். தேவையில்லாத வீண் விவாதங்கள் இவங்களே போய் மாட்டிக்கிற சூழ்நிலைகள்லாம் கூட உருவாகியிருக்கலாம். அதே மாதிரி அது குடும்பத்துலேயும் ஒரு சில பிரச்சனைகள் சந்திச்சிருப்பாங்க. வரவுக்கு மீறிய செலவுகள் நிறைய இருந்திருக்கும். மருத்துவ செலவுகள் இருக்கலாம், படிப்பு செலவுகள் இருக்கும். அது வீண் விரயங்கள் சில பேர் நிறைய பேர் செய்ய வேண்டிய காலகட்டங்கள்லாம் இருந்திருக்கும். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இவங்க ஆல்ரெடி அனுபவிச்சிருப்பாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதனுடைய தாக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்டு இந்த ஜென்ம ராசியில் இப்போ இந்த சனி பகவான் வரைச்சே இவங்களுக்கு இப்போ இந்த பிரச்சனைகள் ஆனது தொடர்ந்து தான் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதுமே இந்த ஆண்டு முழுவதுமே இவர்களுக்கான அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். இந்த ஆண்டு முழுவதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஆண்டு பிறக்கச்ச கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த சனி பகவான் பார்த்தோம் அப்படின்னா இந்த சனி பகவான் மட்டும் இல்லை, இவங்க ராசி அதிபதியான குரு பகவான் இவங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இப்போ இருக்கார். இவர் இந்த மே மாதம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு போயிடுறாரு.
ஸோ அப்படி போச்சு வந்து இவங்களுடைய தொழிலில் வந்து அந்த சமயத்தில் வந்து ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இந்த குரு பகவான் வந்து அடுத்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட உச்சம் பெற ராசி போயிடுறாரு. ஸோ உச்சம் பெற ராசி போனால் இவங்களோட ராசியை அவர் பார்க்கறதுனால அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து படிப்படியாக ஓரளவுக்கு தீமைகள் குறைஞ்சி நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த மீன ராசியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சனி பேச்சு இவங்க ஜென்ம சனி நடந்தாலும் இதில் வந்து சுப பலன்களே நிறைய நடக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து இது குரு பகவானோட வீடு. ஸோ குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் நட்பு கிரகங்கள் தான். அது மட்டும் இல்லை, சனி பகவான் வந்து நீதிமான். அதனால் ஆயுள்காரகன் ஜீவனக்காரகன் நம்ம சொன்னாலும் கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா வந்து இந்த சனி பயிற்சியில் வந்து அவங்களுக்கு வந்து தீமைகள் வந்து குறைஞ்சிரும், கெடுபலன்கள் குறையும் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இது வந்து அவங்களுடைய வந்து இப்போ ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இதுவரை அவங்க எந்த நன்மைகள் அதிகமாக செய்திருந்தாங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சி காலகட்டங்களில் அவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கும். போகிற ஜென்மத்தில் அவங்க செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு இப்போது அதற்கான பலன்கள் வந்து இப்போ அறுவடை செய்யும் நாள் கூட நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாத இப்போ இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சனி பயிற்சியில் வந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்ல விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இடமாற்றங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா இன்னொரு வீடு மாறுவாங்க. அப்படி இல்லைன்னா புது வீடு வாங்குகிற மாதிரி அமைப்புகள் உருவாகும், புது வீடு வாங்குவாங்க. ஏன்னா குரு பகவான் வந்து இவர் சுகஸ்தானத்துக்கு போகிறதுனால 4ஆம் இடம் போகிற வீடு இப்படி வாகனம் அப்படின்னால இந்த அதிபதி அங்கே போகிறதுனால வந்து அவர் வந்து 10ஆம் இடத்தையும் பார்க்குறதுனாலையும் வந்து அதனால் வந்து உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் கூட இருக்கும் கூட நம்ம சொல்லலாம். பதவி உயர்வுகள் கூட கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் நிறைய கைகூடும் கூட நம்ம சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த ஜென்ம ராசியில் சனி பகவான் இருக்கச்சு தான் வந்து திருமண வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வந்து கைகூடுகள் அது ஒரு பக்கம் இருக்கும் அந்த சைடு. அது மட்டும் இல்லாத வந்து வீடு வண்டி வாகனத்தில் வந்து ஒரு சிலருக்கு நிறைய யோகங்கள் நிறைய அமையும் சொல்லலாம். வெளிநாடு வெளியூர் போக யோகங்களுக்கும் நிறைய பேருக்கு அமைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுதான் எப்படி பார்த்தாலும் வந்து சுப பலன்களும் இந்த சனி பெயர்ச்சியில் நிறையவே நடக்கும் எங்கள் ஜென்ம சனிக்காரருக்கு. அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரியான பலன்கள் வந்து நடக்குமான்றது சாத்தியம் இல்லைன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஏஜுக்கு ஏற்ற மாதிரி பலன்களும் வந்து மாறும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே வந்து அதே மாதிரி தொழில் முனைவோர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில தடைகள் தாமதங்கள் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து இந்த சனி பகவான் இவங்க ராசியில் இருந்தாலும் அவருடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க ராசிக்கு 3ஆம் இடம். ஸோ 3ஆம் இடம் ரிஷபத்தில் பார்க்குது. ஸோ ரிஷபம் வந்து சுக்கிரன். ஸோ சுக்கிரன் அந்த சுக்கிர பகவானோட வீடு. இந்த குரு பகவான் சுக்கிர பகவானுக்கு வந்து ஒரு வித இதுவாக இருந்தாலும் பரம்பரை எதிரிகள் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் வந்து முழு சுபர், இவர் தேவகுரு, அவர் வந்து அசுரகுரு. அப்படி போச்சு அந்த இடத்த வந்து சனி பகவான் பார்வை படுறதுனால வந்து தடைகள் தாமதங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. ஸோ அந்த தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் குரு பகவானோட பார்வை வந்து அந்த இடத்துல படுறதுனால வந்து இவங்களுக்கு அந்த இடத்துல வந்து நன்மைகள் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். தாமதமானாலும் அந்த இடத்துல வந்து ஒரு சுப பலனை இவங்களுக்கு உருவாகும் கூட நம்ம சொல்ல. முயற்சிகளில் வந்து சில சமயங்கள் இவங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாத இந்த பயிற்சி ஜென்ம சனி அப்படின்னு பக்கச்ச வந்து நம்மளே அறியாத நம்மளுக்கெல்லாம் வந்து சோம்பேறித்தனம் வளர்ந்துடும். அதாவது ஒரு வேலையை இப்போ செய்யணும்னு நினச்சிருப்போம், ஏதோ ஒரு காலத்தில் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடணும். இது மனசஞ்சலங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாத ஒரு சில சமயங்களில் வந்து வேலை பளு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சில முக்கியமான வேலையை கூட நம்ம வந்து மறந்துடுவோம் அந்த காலகட்டத்தில். ஸோ அந்த மறதி வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம செய்கிற முயற்சிகள் வந்து கடினம் உழைக்க வேண்டியது இருக்கும். கடினமாக உழைச்சாதான் வந்து வெற்றி. ஏன்னா சனி பகவான் வந்து 2 விஷயங்கள், ஒன்று நேர்மையாக இருக்கணும்னு பார்ப்பாரு, அதுக்கடுத்து நல்லா உழைக்கணும். இதுதான் வந்து சனி பகவானுக்கு பிடிச்சது. ஸோ இந்த 2ம் நம்ம கரெக்டாக செய்தோம் அப்படின்னா இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சியில் அவர்களுக்கு வந்து நன்மைகளே வந்து அதிகமாக நடக்கும் நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கரையக்கூடும் கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. குரு பகவான் வந்து இவங்களுடைய 10ஆம் இடம் இவங்க வீட்டை பார்க்கறதுனால வந்து தொழிலில் இருந்த தடைகள் உருவானாலும் வந்து அதுவும் வந்து ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் இவங்களுக்கு கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம்.
அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் போகிற வாய்ப்புகள் நிறைய பேர் தேடி வரும். அதே புதிய வியாபாரங்கள் தொடர்பான யுக்திகள் நிறைய, ஏன்னா குரு பகவான் வீட்டினால அதெல்லாம் கொஞ்சம் தேடல் அதிகரிக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி தேடல் அதிகரித்தாலும் அதில் வந்து ஒரு சில தடைகள் தாமதம் இந்த ஆண்டு முழுக்க இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கு ஒரு விடிவினை கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த மீனராசியில் வந்து இப்போ சனி பகவான் பெயர்ச்சி ஆனாலும் பார்த்தோம் அப்படின்னா, மீனராசின்னு பார்த்தா மொத்தம் ஒரு ராசியில் மொத்தம் 9 பாதங்கள் நம்ம சொன்னோம். ஸோ அப்படி பார்க்கச்சா வந்து இதில் பூரட்டாதி 4ஆம் பாதம் இருக்கும், உத்திரட்டாதி 1, 2, 3, 4ஆம் பாதமும், ரேவதி 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சனி பகவான் பெயர்ச்சி காலம் அப்படின்றப்போ எல்லாருக்குமே வந்து ஒரே சமயத்தில் வந்து இந்த பிரச்சனைகள்ன்றது வராது. அதாவது சனி பகவான் வந்து பார்த்தோன்னா ஒரு நட்சத்திர பாதத்தில் வந்து 100 நாட்கள் பயணம் செய்வார். ஏன்னா சனி பகவானோட காலம் பார்த்திங்கன்னா 2.5 ஆண்டு காலங்க பொதுவாக. ஆனால் இப்போ இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் வந்து 3 ஆண்டுகள் மீன ராசியிலே இருக்கார். ஸோ அப்படி பார்க்கச்சா வந்து ஒரு பாதத்தில் வந்து அவர் பிரயாணம் செய்ய காலம் பார்த்தோன்னா மினிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 100 நாட்கள். நம்ம 100 நாள் வேலை சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி 100 நாட்கள் ஒரு பாதத்தை அவர் கிடக்கிறதுக்கு தேவைப்படும். அதுவும் இல்லாத இப்போ வக்ரம் வேறு ஆகிறதுனால அடிஷ்னல் டைம் இதில் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ அப்படி பார்க்கச்சா வந்து இந்த சனி பகவான் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வர்றதுக்கு பார்த்தோம் அப்படின்னா எப்படியும் வந்து அடுத்த ஆண்டாயிடும். ஸோ இந்த டிசம்பர் 2 இல்லாட்டி ஜனவரியில் தான் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தையும் அவர் நுழையும் காலகட்டம் வரும். ஸோ அப்படி வரைச்சி அப்போ தான் வந்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கான பிரச்சனைகள் இதெல்லாம் வம்பு வழக்குகள் இதெல்லாம் ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி பார்த்துச்சா அதே மாதிரி அந்த ஒரு பாதத்துக்கு 100 நாட்கள் அப்படின்னு போட்டாலே வச்சு 4 பாதங்கள் போச்சா அதுவே வந்து ஆல்மோஸ்ட் அந்த வருஷம் ஃபுல்லாக 26 ஃபுல்லாக வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானோட பெயர்ச்சி காலம் இருக்கும். 27 தான் வந்து 25, 26, 27 வந்து உங்களுக்கு மீன ராசிக்கு ஆரம்பிப்பார். ஸோ அப்படி வரைச்ச வந்து அந்த சமயத்தில் தான் வந்து மீன ராசிக்கு இந்த ரேவதி நட்சத்திரக்காரருக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. அது மாதிரி மாறி மாறி தான் வரும் பிரச்சனைகள், எல்லாருக்கும் ஒரே சமயத்தில் வராது. அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனைகள் ஒரே மாதிரியும் இருக்காது. நிறைய பேருக்கு வந்து நல்ல சுப பலன்கள் நிறைய, குரு பகவான வீடு அப்படின்றதுனாலையும் இது காலபுருஷன் 12ஆம் வீடு அப்படின்றதுனாலையும் இங்கே சனி பகவானோட அவதரித்த நட்சத்திரம் இங்கே ரேவதி நட்சத்திரம் இங்கே இருக்கிறதுனாலையும் அதில் வந்து அந்தளவுக்கு வந்து பலன்கள் வந்து இப்போ வந்து 50-50 கூட இவங்களுக்கு கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். தொழிலில் விருத்திகள் நடக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி இவங்க வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நண்பர்கள் கூட்டாளிகள் கிட்ட இருந்து படைச்சா வந்து கொஞ்சம் கவனமாக இருந்து இவங்க இது பண்ணணும். அதாவது அதிக அக்கறை எடுத்துக்கணும். சரி அவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த சொல்ல வார்த்தையை தெய்வ வாக்கை எடுத்து பண்ணாங்க அப்படின்னா அது பின்னடைவை தான் இவங்களுக்கு கொடுக்கும். அவங்களுக்கு அதை ஆராய்ந்து அனுசரித்து செய்கிறது நல்லது. ஏன்னா மீனராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் இலகிய மனசு உள்ளவர்கள் தான். ஒருத்தர் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண வந்துடுவாங்க. அப்படி ஹெல்ப் பண்ணி வந்தாலும் போய் மாட்டிப்பாங்க. வீண் பிரச்சனை மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி வேலையில் இருப்பவர்களுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தொழிலில் வந்து பல இடர்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலதிகாரிகள் இவங்களுக்கும் வந்து ஒரு சுமூக நிலை உருவாகாது, பிரச்சனைகள் உருவாகும். அது மட்டும் இல்லாத இவங்க வேலையெல்லாம் இவங்க செய்வாங்க, இன்னொருத்தர் இவங்க பலனை தட்டின்னு போயிடுவாங்க. அது மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாத வந்து இவங்க செய்யாத தப்புக்கு இவங்க பழி ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டம் கூட இந்த சனி பயிற்சியில் இவங்களுக்கு நடக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து திருமண வாழ்க்கையில் ஹஸ்பண்ட் லைஃப் பார்ட்னர்ஸ் கிட்ட வந்து இவங்க கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. ஏன்னா விட்டு கொடுத்து போனால் தான் திருமண வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களில் வந்து ஓரளவுக்கு இதுவாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அதனால் இல்லை பிரச்சனைகள் நிறைய உருவாக வாய்ப்புகள் நிறைய, குடும்பத்தில் விரிசல்கள் பிரிவினைகள் வர வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் விட்டு கொடுத்து போகும்போதும் நிதானத்தை கடைபிடிக்கும் போதும் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறைக்கலாம் கூட நம்ம சொல்லலாம். ஒரு சவால்களை வந்து இவங்க சந்திப்பாங்க இந்த மீனராசிக்காரர்கள். சரிங்களா? ஸோ அதனால் இவங்கள் வந்து இன்னும் ஒரு சில பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கும், நன்மைகளும் இருக்கும். இதை வந்து நம்ம அடுத்த பகுதியில் நம்ம இந்த தொடர்ச்சியை வந்து நம்ம அடுத்த பகுதியில் 2ஆம் பகுதியில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இத்தோட இந்த பதிவு முடிஞ்சு மீண்டும் அடுத்த பதிவில் மீனராசிக்கான அடுத்த பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.